பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. TSC TE244 203 DPIங்க. இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி உங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூல் வந்திருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3/5 ஷிப்பிங் லேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட் பேப்பரில் ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதில் பிரிண்ட் பண்ணிட்டு டேப் போட்டு இது ஃபுல்லாகவே ஒட்டச்சிருவீங்க லேபிளை. அந்த மாதிரி பண்ணாமல் அதே மாதிரி சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. A4 ஸ்டிக்கி லேபிள்ஸ். அதுவும் நடக்காதுங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 18th அது மாதிரி நடக்காது. நாங்கள் பிக்கப் எடுக்க மாட்டோம், ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 3/5 ஷிப்பிங் லேபிள் இஸ் மேண்டேட்டரி. அது எந்த மாதிரி ஷிப்பிங் லேபிள் பார்த்தீங்கன்னா தெர்மல் லேபிள்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் தெர்மல்ஸ் லேபிள் மஸ்ட் அண்ட் நீடாக யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தெர்மல் பிரிண்டரும் யூஸ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. அதுக்காக தான் இந்த வீடியோவே. நானும் இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி A4 சைஸ் ஸ்டிக் லேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காது. அதுக்காக தான் இந்த பிரிண்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா July 18 வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டு பிக்கப் போட்டாலும் RTD போட்டாலும் ஃப்ளிப்கார்ட் கிட்டேருந்து பிக்கப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய மெயிலும் வந்திருக்கு. நீங்கள் உண்மையாலே எப்படி சொல்கிறது, வெரிஃபைடு, அவங்கக்கிட்ட வெரிஃபைடு செல்லர்கிட்டேருந்து தான் வாங்கணும். அவங்கக்கிட்டேருந்து வாங்கின மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. ஏன்னா எனக்கு மெயிலும் வந்திருக்கு. மெயிலில் என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்கினீங்க, உண்மையாலே வெரிஃபைடு செல்லர்கிட்டேருந்து வாங்கினீங்களா இல்லாட்டி வெளியே உங்கள் லோக்கல் ஷாப்பில் எங்கேயாச்சும் கிடச்சிது அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அப்படின்னு எங்ககிட்ட கேட்டாங்க. மெயிலில் வந்துருந்துச்சு. அவங்க ஒரு வேளை நீங்கள் எங்ககிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ஐடி அவங்க கூட ஷேர் பண்ணணுன்ட்டு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நான் அந்த மெயில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா TSC TE244 203 DPIங்க. 203 DPI வேறு ஒன்றும் கிடையாது, டாட்ஸ் பெர் இன்ச்சஸுங்க. நம்ம லேபிளில் பிரிண்ட் பண்ணதில் அது டாட்ஸ் பெர் ஒரு டாட்டு இன்ச்சஸில் கணக்கு எடுக்கிறாங்க. அதை 203 DPIன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 10 mmக்கு ஒரு செகண்டில் 10 mm ஒரு செகண்டுக்கு கிடையாது. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, 8 டாட்ஸு ஓகேவா, 8 டாட்ஸு பெர் mm. ஒரு mmக்கு 8 டாட்ஸு பிரிண்ட் ஆகுதுங்க. இந்த பிரிண்டர் அதான் 203 DPI. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் நிறைய யூடியூப்லேயும் பார்த்தேன், நிறைய கூகுள்லேயும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே இந்த பிரிண்டரை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதுவும் இருக்கிறதுலேயே லோ காஸ்ட்டில் தான் இருக்குது. ஓரளவுக்கு லோ காஸ்ட்னால் எப்படி சொல்கிறது, ஒரு மீடியம் ஒரு ப்ரீமியம் பிராண்டில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது இந்த பிரிண்டர். நானும் இது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு வாட்டி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம், உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துருவோம். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசான் பிஸ்னஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு GST கிளைம் ஆகிடும். பிஸ்னஸ் ஆப் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். அது மூலியமாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் இதுன்ட்டு கிடையாது, நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் GST கிளைம் பண்ணிக்கலாம் அமேசான் பிஸ்னஸ் ஆப்லேருந்து. ஓகேவா. ஸோ நான் அதுலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி இது பார்த்தீங்கன்னா 11,880க்கு வந்திருக்கு எனக்கு. ஆனால் ப்ரைஸ் வேரி ஆகலாம் டெய்லி. ஏன்னா அதில் இருக்குல்ல ஆப்ஷன், எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ப்ரைஸ் பேண்ட் செட் பண்ணுறது இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறது அதிகமாகிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது அமேசானில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் அது அதிகம் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிடுவோம் இன்றைக்கி. நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உள்ளே என்னென்ன இருக்குது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள், இந்த பிரிண்டருக்கு தேவையான லேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எந்த பேப்பர்லையும் பிரிண்ட் ஆகாதுங்க. தெர்மல் லேபிள் தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். நார்மல் லேபிள் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் இந்த லேபிளே பிரிண்ட் ஆகுதுங்க. இதுக்கு இங்க் எதுவுமே தேவைப்படாது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எதுக்கு ஒரு வாட்டி இந்த இடம் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலராக கோடு விழுது பாருங்கள். ஸோ இந்த பிரிண்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு செட்டட் டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணுது. பிரிண்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹீட்டால் இந்த லேபிள் மேலே விழுறதுனால அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகுதுங்க. இதுதாங்க தெர்மல் லேபிள், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு இதுக்கு மோஸ்ட்லி இங்க் எதுவுமே காஸ்ட் ஆகாது. நார்மல் பிரிண்டர் இருக்கும். நார்மல் எப்படின்னா தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகேவா. தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மூலியமாக இது பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இது எல்லாமே எழுத்துங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இது மேலே இருக்கிற இங்கில் தான் இந்த லேபிள் மேலே இருக்கிற லேயரால் தான் இதோ பாருங்கள், இந்த லேயரால் தான் அந்த லெட்டர்ஸ் வருது. ஸோ இது ஒரு மினிமம் எவ்வளோ நாள் இருக்குன்னா 15 டேஸ் வரைக்கும் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். நீங்கள் ஏடிஎம்மில் போகும்போது உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வருதுல்ல, நீங்கள் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்க் இருக்கும் மை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 வீக் நீங்கள் கழிச்சு உங்கள் பர்ஸில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும்.
அங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே லேபிள் பிரிண்டர் தான். அதுக்கு எதுவுமே இங்கு தேவைப்படாது. ஸோ அது எல்லாமே தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே டோட்டலி அது மூலியமாக தான் நடக்குது. டைரெக்ட் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஓகேவா? இந்த பிரிண்டர் டிஎஸ்சி பிரிண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 in 1ங்க. இது டைரெக்ட் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டாவும் ஒர்க் ஆகும். டைரெக்ட் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார இது யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு ஃபிலிம் மாதிரி பிளாக் கலர் ஃபிலிம் வரும் ஒன்று, அந்த ஃபிலிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன்னு சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு அமேசானில் போனீங்கன்னா அதில் ஒரு 200 rupees அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. அது 300 meters வரைக்கும் வரும் அந்த ரிப்பன்ன்றது. ஓகேவா? ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான். அந்த ரிப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரிப்பனில் மை மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. நான் நான் உங்களுக்கு எப்படி ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இன்னும் நான் அந்த ரிப்பன் எதுவுமே ஆர்டர் பண்ணலை, இது உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரில எனக்கு. அன்பாக்சிங் பண்ணக்கப்புறம் பார்ப்போம். அந்த ரிப்பன் மூலியமாக என்ன ஆகுதுன்னா அது மேலே மை இருக்கும், அந்த ஹீட் என்ன ஆகுதுன்னா அந்த பிரிண்டருக்குள்ளே அந்த ரிப்பன் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இந்த லேபிள் பிரிண்ட் ஆகும்போது அந்த ரிப்பனில் இருக்கிற மை எல்லாமே இது மேலே அப்படியே ஹீட்டில் எல்லாமே இது ஒட்டிக்கோங்க. அது ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா இது பர்மனெண்ட், இது ரிப்பன் மூலிமா பிரிண்ட் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும், லேபிள் பார்த்தா எங்கேயுமே உங்களுக்கு ஒரு எழுத்தும் அழிஞ்சு போயிருக்காது. ஏன்னா அந்த இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பன் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நேரம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் 1 month கழிச்சுக்கிற போகிற மாதிரி இருக்கும், 20 days மாதிரி. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தீங்கன்னா 20 days ஆகும், மினிமம் 20 to 25 days. அதுக்குள்ளே நீங்கள் நார்மல் தெர்மல் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ கஸ்டமர் கிட்ட போய் சேர்கிறதுக்குள்ளே உங்கள் பார்கோட் அழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஸ்கேன் பண்ண முடியாது, அவங்களுக்கு போய் கரெக்டாக போய் சேராது. அதுதான் மெயின் இஷ்யூ. ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் எப்போவுமே டைரெக்ட் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிப்பன் யூஸ் பண்ணிட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம், ரொம்ப லென்த்தியாக போவேனா. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அந்த சைட்லேருந்து வேணாம், ஏன்னா நிறையவே டேப் போட்டிருக்கு, அதனால் இந்த பேக் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணோம். இங்கே ஒரே ஒரு கட் பண்ணால் வந்துடும். பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தாங்க இருக்குது பாக்ஸ் உள்ளார. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, பெருசாக ஒன்றும் கிடையாது. உள்ளேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எடுத்துப்போம். மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா தயன்ஜின், ஏதோ சைனா பிராண்டு தான் நினைக்கிறேன் மேபி, ஏன்னா அந்த கம்பெனி பிராண்ட் தான் போட்டிருக்கு, அவங்களோட வெப்சைட்டும் போட்டிருக்கு. சரி, ஓகே, நம்ம இதை எடுத்துருவோம் பாக்ஸை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளார. அதே மாதிரி இது உள்ள பார்த்திங்கன்னா 2 இன்வாய்ஸ் நம்ம அனுப்புவோம்ல, ஒரு இன்வாய்ஸ் பில்லும் பார்த்திங்கன்னா 11,000 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 11,880 rupees. ஓகேவா? ஜிஎஸ்டி எல்லாம் போய் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 10,667 10,067 வந்திருக்குங்க. 2,000 ரூபாய் எனக்கு மிச்சமாக இருக்குது. ஸோ பார்த்துருவோம். இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்கோட் பிரிண்டர்னு போட்டிருக்கு. இப்படி தாங்க இருக்கும் அதோட இது. பார்த்திங்கன்னா ரீட்டெயில் சென்னைன்னு போட்டிருக்கு, ரீட்டெயில் சொல்யூஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், அவங்க தான் இதை சேல் பண்ணுறாங்க போல். ஆனால் எனக்கு இது யூபிலேருந்து காட்டுச்சு. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேவா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேலே ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும்ல, அதனால். ஸோ கட் பண்ணிடுவோம். நல்லா பேக்கிங் நல்லா தாங்க இருக்குது, குட் பேக்கிங் தான். நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஒரு வாட்டி போட்டுறேன். ரிப்பன் எல்லாம் யூஸ் பண்ணி ரிப்பன் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. அன்பாக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிடி கொடுத்துருக்காங்க, அவங்களோட டிரைவர்ஸ், இதோட டிரைவர் பிரிண்டருக்கு தேவையான டிரைவர் சிடி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதோட வெப்சைட்டும் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பு. இப்போலாம் எந்த பழைய பிசி வச்சுருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும், ஏன்னா அவங்க இதில் மட்டும்தான் இருக்குது. இப்போ வரது எதுலேயும் டிரைவர் கிடையாது, எல்லாமே யூஎஸ்பி தானே. உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்ன தெரியல, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு லைட்டாக. ஓகே, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு, எல்லா லாங்குவேஜ், சைனீஸ், அரப்லேயும் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்த பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது பவர் கார்டு ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா அந்த இது நம்ம ரிப்பன் கனெக்ட் பண்ணுறோம்ல, ரிப்பன் அப்புறம் லேபிள், ஷிப்பிங் லேபிள் ரோல் வரும்ல, ஷிப்பிங் ரோல், அந்த லேபிள் ரோல் அது கனெக்ட் பண்ணுறதுக்காக அதோட ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுற சார்ஜர் தான், அதே மாதிரி தான் இருக்குது சார்ஜர் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பவர் கார்டு இது உள்ளார வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி இது பிரிண்டர் கனெக்ட் ஆகும். வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பிரிண்டர்லேருந்து நம்ம லேப்டாப் இல்லாட்டி பிசி கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க உள்ள. நல்லா இது மாதிரி பபுள் ரேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க சுற்றி. ஓகே, பேக்கேஜிங் ஓரளவுக்கு ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா உள்ளார எதுவுமே இல்லைங்க, காலி பாக்ஸ் தான். ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது பேக்கேஜிங். 4 பக்கமும் பேக்கேஜிங் இருக்குது. அந்தளவுக்கு வெயிட்டாக தெரில, ஒரு கையிலேயே தூக்கிடலாம் பாருங்கள். அந்தளவுக்கு வெயிட் ஒன்றும் தெரில. நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துலேருந்து கட் பண்ணோன்னு போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு இது டீட்டெயில்டாக நம்ம மீஷோ லேபிள்ஸ், அப்புறம் ஃப்ளிப்கார்ட் லேபிள், அப்புறம் அமேசான் லேபிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இந்த பிரிண்டர் வச்சு எப்படி கரெக்டான சைஸ் கொண்டு வர்றது, இதுக்கு தேவையான ஆப்ஸ் என்னென்ன ஆப் தேவைப்படும், அது பிரிண்டர் கரெக்டான சைஸாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுறேன். இப்போதைக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு முக்காசி. இப்படி தாங்க ஃபுல்லாகவே பேக் பண்ணியிருக்கு. இதை எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, பூம். இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேலே இது கொடுத்துருக்காங்க, இது இருக்கட்டும் இப்போதைக்கு. இதுவும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இது அப்படியே ஓப்பன் ஆகுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த லேபிள் வரும், தெர்மல் லேபிள்ஸ் வரும், ரோல் வரும்ல, அந்த ரோல் தான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் இது வச்சு தான் இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அது வரும், என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு அந்த ரிப்பன் வரும், பிளாக் கலர் ரிப்பன் வரும். அது நீங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றது தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த இடத்துல அந்த ரிப்பன் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த டேப் இருக்குது, இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது பிரிண்ட் பண்ணியே அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு உள்ளே இருக்குது ஒரு லேபிள். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க இருக்குது. இந்த இடத்துல பாஸ் பட்டன் இருக்குது, ப்ளே பட்டன் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு இது போட்டுறேன். எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. இது நான் ஆர்டர் பண்ணி 3 டேஸ் ஆகுதுங்க. 3 டேஸ் ஆகுது என்கிட்ட வந்து. ஆல்ரெடி டெலிவரி ஆகிடுச்சு. நான் அன்பாக்சிங் வீடியோ போடல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்குன்றது இருக்குதுன்றதுனால என்னால் போட முடியல, அன்பாக்ஸ் பண்ண முடியல. ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. பார்ப்போம் இது எந்தளவுக்கு ஒர்த்துன்றது. நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பிரிண்ட் பண்ணி லேபிள் எந்தளவுக்கு பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா எனர்ஜி சேவர்னு ஒரு லேபிள் வச்சுருக்காங்க. இந்த இடம் TSC TE 244 203 DPIங்க. இது நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். அமேசான்லேயும் சரி, கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா மாடல் நம்பரில் இங்கே இருக்குது பாருங்கள், மாடல் TE 244ங்க. தெரியுதுல உங்களுக்கு கிளியராக பாருங்கள், TE 244. இதோட சீரியல் நம்பர், IP எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் மேட் இன் சைனாங்க, சைனா ப்ராடக்ட்டுங்க. இது tscprinters.com. ஓகேவா, இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. பார்ப்போம் எந்தளவுக்கு ஒர்த்துன்றது. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் இந்த பிரிண்டர் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இது வர்த்தா இல்லையன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வர்த்தா இல்லையன்றது. நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஒரு 30 டேஸ் கழித்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்தளவுக்கு பிரிண்ட் ஆகுது, ஏதாச்சும் எரர் இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருதா இதில்ன்றது நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஓகே, பாய். இவ்வளோதாங்க, பார்த்தாச்சு ஃபுல்லாகவே. இந்த ஆக்சரிஸ் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, லேபிள் எல்லாமே எப்படி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லேபிள் சைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்த ஆப் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய்.
ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.